நல்ல காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு அன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டது சால மீன் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கடாயில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அண்ட் அது கூடவே ஒரு ஆனியனை பெரிய ஆனியன் அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதையும் அது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அதை வதங்க விட்டுட்டு மீன் குழம்புக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து என்னென்னா வெந்தயம். அதையும் நம்ம கொஞ்சம் நிறையவே போட்டு அது நல்லா பொரிக்க விடணும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று என்னதுன்னா, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது சின்ன வெங்காயம் தான். அது பொடி வெங்காயம் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்ப நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், அப்புறம் பொடி வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் தக்காளி இந்த மூணுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபைன் பேஸ்ட்டாக இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டுட்டு நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு அந்த மீன் எந்த அளவுக்கு இருக்கும், எத்தனை மீன் இருக்குது அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 7 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கிறோம். அண்ட் அது கூடவே வத்தல் பொடி 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து கொதிக்க விடணும். நம்ம லாஸ்ட்டில் மிளகாலாம் ஆட் பண்ணோம். ஸோ 4 ஸ்பூன் வத்தல் பொடி போதும். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆகட்டும். அண்ட் அது கூடவே புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து வர கேப்பில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிளகா சேர்த்துக்கலாம். 2 மிளகா சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீன் சேர்க்கணும். 2 மிளகா போட்டுக்கிறோம். அண்ட் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரட்டும். அது நல்லா கொதிச்சிட்ருக்கா. இப்போ வந்து நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். சால மீன் ஒவ்வொரு மீனாக சேர்த்துட்டு நம்ம கிண்டக்கூடாது. மீன் சேர்த்து கிண்ட வேண்டாம். அப்படி மீனை போட்டுட்டு லாஸ்ட்டாக மேலே வந்து கொத்தமல்லி இலை அதையும் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு கொதிக்க விடலாம். இந்த குழம்பு வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங்காக தான் பண்ணுறோம். மார்னிங்காக நம்ம நைட்டே பண்ணி வச்சோம்னா மார்னிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம கொதிக்க விடோம்னா டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நைட் டின்னர் வந்து சப்பாத்தி அண்ட் பச்சை பயிறு குருமா தான். அதையும் சாப்பிட்டு டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். டாட்டா காய்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.